சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மாதிரியான தேர்வுகளை நம்ம எழுதி தேர்ச்சி பெற்றாலும் எந்த வேலைகளுக்காக நம்மளால போக முடியும் சார்? யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கும் ரெண்டு எக்ஸாம் பத்தியே நிறைய பேருக்கு தெரியல. ரெண்டு கூடிய சின்ன டிஃபரன்ஸ். குரூப் 1 அண்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டைரக்டா நீங்க எக்ஸாம் எழுதி 21 வயசுல இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா நேரடியாவே ஐஏஎஸ், ஐபிஎஸ், IRS, அதே போல இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இது போன்ற பணிகளுக்கு போயிடலாம். நீங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா டெப்டி கலெக்டர் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஐஏஎஸ் பதவி வரும். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ன்றது போலீஸ் கான்ஸ்டபிள் மாதிரி, குரூப் 2ன்றது சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் மாதிரி, குரூப் 1ன்றது டிஎஸ்பி மாதிரி, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ன்றது டைரக்ட் ஐபிஎஸ் அண்ட் எஸ்பி மாதிரி. அப்படி நீங்க ஒரு கேட்டகரிஸை பிரிச்சுக்கலாம். நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாமுக்கு தான் எய்ம் பண்றாங்க இங்க தமிழ்நாட்டில். குரூப் 1, குரூப் 2, யூபிஎஸ்சி எல்லாத்துக்குமே எனி டிகிரி. அதனால எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸை எழுத முடியும், எந்த டிகிரி இருந்தாலும் எழுத முடியும். ஸோ இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாததுனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் எழுதுறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுறது இல்லை. எதிர்காலத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எழுதணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்றப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஈஸியா இருக்கும், நீ போய் எழுது, யூபிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தயவு செய்து சொல்லாம, நிச்சயமா யூபிஎஸ்சி எக்ஸாமும் எளிதான எக்ஸாம் தான் அப்படின்ற ஒரு விதையை விதைச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது. தட்ஸ் இட்.